ஓபன் பண்ண போறேன்னா செஸ் ஓபன் பண்ணிடலாமா 1 2 3 இது என்னது அது ஒரு செஸ்ஸோடது செஸ்ஸோடதா ஓகே இது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் போர்டு இது வந்து ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம் இது ஓகே இது பாக்கெட்ல கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்க இது வந்து உங்களுக்கு செஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் செஸ் நான் தப்பா ஆடல அடுத்தது கரெக்டான ஆடல நான் தப்பு தானே ஓகே இந்த சைடு வந்து Black வைப்போம் இந்த சைடு வந்து நம்ம ஒயிட் வைப்போம் நார்மல் செஸ் போர்டுல தான் இங்க வந்து அது இங்க ஒயிட் இங்க Black கொடுத்திருக்காங்க இது வந்து एक्चुअली மேக்னெட்டிக் செஸ் போர்டு இது வந்து ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம் ஓகே நான் இந்த சைடு ஓகே இது வந்து என்ன ரூக் நான் ரூக்னு தான் கூப்பிடுவேன் ஓகே ஓகே இதுக்கு அடியில வந்து மேக்னெட் கொடுத்திருக்காங்க மேக்னெட் இல்லை இது வந்து ஸ்டீலா மேக்னெட் இல்ல ஆனா ஏதோ ஒன்று கொடுத்திருக்காங்க இதுல இது வந்து முன்னாடி சோல்ஜர்ஸ் ஓகே இது கிங் இது குவீன் நினைக்கிறேன் கரெக்டா தப்பா கரெக்டா ஓகே நான் லைக் ஆர் சப்ஸ்கிரைப் ஓகே சப்ஸ்கிரைப் வச்சுக்கேன் கரெக்டா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இது என்னது புரிஞ்சிச்சு இப்போ வந்து Black பாத்தீங்கன்னா ஹார்ஸ் இங்க மத்த எல்லாமே சோல்ஜர்ஸ்னு கூப்பிடுறேன் நீங்க என்ன கூப்பிடுவீங்க தமிழ்ல சொல்லுங்க Black இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாமா Black இது வந்து பேக்கேஜ்ல அவங்க கொடுத்திருந்தாங்க பேக்கேஜே குட்டி வச்சிருவோம் வேற எதுவும் இல்லை வேற அட்டை பெட்டி தான் இருக்கு ஓகே இந்த சைட் திருப்புங்கடா யார் ஒயிட் வச்சுக்கிறா ஒயிட் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா ஒயிட் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அதோட சீக்கிரம் நான் தரேன் ஓகே காயின்ஸ் இத காயின்ஸ் இந்த பாருங்க மேக்னெட் வந்து சூப்பரா இருக்குல இப்போ பாருங்க என்ன பண்றேன் இத என்னோட கேம் இது என்னோட புது கேம் நான் இது பண்ணோனே ஒட்டிக்கோ நான் இப்போ தூரமா வச்சு பண்ணேன்னு வெச்சுக்கோங்க வண்டி மாதிரி ஓடும் ஓகே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃபாஸ்டா அரேஞ்ச் பண்ணோம் சார்ஜர் இல்லை அதான் என்னடா இது எடுத்தோன்னே என்னடா இது ரெண்டும் இதுவா இருந்ததுன்னு பார்த்தேன் இப்பதான் தெரியுது ஓகே இதெல்லாம் வந்து இந்த காயின்ஸ் ஓகே இது வந்து சாக்ஷி சன்னி நாங்க ஒரு தனி சேனல் வச்சிருக்கோம் அதுல வந்து நாங்க இந்த விளையாடு காமிக்கிறோம் வெயிட் பண்ணி அது அப்படி இது பண்ணக்கூடாது நான் கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சது ரூக் வந்து இது சோல்ஜர் எடுத்தாதான் போக முடியாது பிகாஸ் இது வந்து ரூக் இப்படி கிராஸ் ஆகாது இது ஸ்ட்ரெயிட் இல்ல சைடு மட்டும் தான் ரூக் போகும் ஏய் இது ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஹார்ஸ் நான் ஹார்ஸ்னு கூப்பிடுவேன் இது வந்து எல் ஷேப்ல போகும் குதிரை நான் இப்படி கூட கூப்பிடலாம் இல்ல இப்படி கூட போகலாம் எந்த எல் ஷேப்ல வேணாலும் ஹார்ஸ் வந்து போகலாம் இது பாத்தீங்கன்னா நீங்க எப்படி கூப்பிடுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இது பேர் தெரியாது இப்போதைக்கு நீங்க எப்படி கூப்பிடுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இது வந்து Blackல இருக்கு சோ இது வந்து இது எடுத்தா போகும் பிகாஸ் இது வந்து இப்படி கிராஸ் போகும் ஆனால் இது எடுத்தாதான் இது போக முடியும் இது வந்து சைடா தான் போகும் இந்த சைடு அந்த மாதிரி தான் போகும் வெட்டும் போதும் சைடா தான் வெட்டும் இதே மாதிரி தான் இதுவும் சின்ன சேஞ்ச் இருக்கு அது வந்து Blackல போச்சுன்னா இது ஒயிட்ல மட்டும் தான் போகும் Blackல இது பாத்தீங்கன்னா ஹார்ஸ் அதே ஹார்ஸ் மாதிரி தான் இது வந்து எல் ஷேப் இது வந்து ரூக் வந்து ஸ்ட்ரெயிட் சைடு சேம் தான் இது வந்து குயின் அண்ட் கிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வெயிட் நான் வந்து இந்த குயின் அண்ட் கிங் எக்ஸ்பிளைன் பண்ணல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இதுதான் ஆக்சுவல் கிங் ஓகேவா இது வந்து கிங்கா குயினா கன்ஃபியூஸ் ஆகுது
ஓகே, இது பார்த்தீங்கன்னா குவீன் அண்ட் கிங். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து இந்த சோல்ஜர்ஸ் இதுவும் எடுத்தாதான் இது வந்து மூவ் ஆக முடியும். பிகாஸ் இது வந்து 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் வைக்கும். அதுவும் இது அக்ராஸ் இப்படி வைக்க முடியாது. ஸோ இது மூவ் ஆன், இது ஃப்ரண்ட் போனாதான் இது இந்த சைடு வர முடியும். செக்கை வந்து நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது அவுட் ஆயிடுச்சுன்னா கேமே முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா குயினுக்கு வந்து அதிக பவர் இருக்கு. ஆக்சுவலி கிங்கை வந்து பாதுகாக்கிறது குயின் தான். குயின் வந்து லாங் ஸ்டெப் போகலாம். இப்போ வந்து இது எப்படி போகுது அதே மாதிரி சைடாக கூட போய்க்கலாம். குயின் லாங் ஸ்டெப் ஃப்ரண்ட் போய்க்கலாம், சைடு லாங் ஸ்டெப் போய்க்கலாம். குயின் வந்து எங்கே வேணாலும் லாங் ஸ்டெப் போய்க்கலாம். இது வந்து 1 ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும். இதுவும் சேம் தான். நான் சோல்ஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சோல்ஜர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும். மற்ற டைம் செகண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா 1 தான். ஓகே, இது வந்து வெட்டும் போது இப்போ இது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா இப்போதைக்கு இது வெட்டும் போது கிராஸாக தான் வெட்டும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வெட்டாது. ஸோ பண்ணிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இது பிளாக்கும் சேம் தான். ஆனால் இதில் மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த குயினை கிங்கை மட்டும் பார்த்துக்கணும். ஒயிட் சைடில் வந்து கிங் வந்து பிளாக்ல இருக்கணும். பிளாக் சைடில் வந்து கிங் வந்து ஒயிட்ல இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கேமையே விளையாடி முடிச்சிடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதான் எல்லாத்தையும் விட மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். இது கடைசி எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இது கிங்கை பாதுகாக்கிறது தான் இந்த எல்லா சோல்ஜர்ஸ் இதெல்லாம். இந்த காயின்ஸுக்கெல்லாம் கிங்கை மட்டும் தான் பாதுகாக்கிற வேலை. கிங்கு வந்து அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த கேமு ஓவர். ஓகேவா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் சாட்சி சன்னி வீடியோவில் ப்ளே பண்ணி போடுறோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். until then bye from Shesha Kutis. Bye. ஷானிகா இவ்வளோ நேரம் பேசவே இல்லை. சரி, நீ ஏதாவது பேசு. பாய்ன்னு சொல்லு. இது என்ன அக்காவோடது, என்னோடது அக்காவோடது இல்லை. இது வேணா மேக்னெட்டிக் செஸ் வேணா கீழே லிங்க்ல கொடுக்குறா, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய் சொல்லு. பாய்.